الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. وعن عبد الله بن سرجس رضي الله عنه قال: كان رسول الله صلى الله عليه وسلم إذا سافر يتعوذ من وعثاء السفر وكآبة المنقلب والحور بعد الكون ودعوة المظلوم وسوء المنظر في الأهل والمال. رواه مسلم. பிணித்துக்குரிய அல்லாஹ்விலே நாம் தொடர்ச்சியாக பயணம் செல்பவர் வாகனத்தில் ஏறியதும் கூறிய வேண்டிய துஆவை பற்றி நாம தொடர்ச்சியாக ரியாதுஸ் ஸாலிஹீனுடைய பாடத்தில் பார்த்து கொண்டு வரோம். இந்த தொடர்ச்சியாக இரண்டாவது பாகம் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். அப்துல்லா பின் சர்ஜிஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் புறப்பட்டால் பயண சிரமங்கள், திடீர் ஆபத்துக்கள் இருப்பவை அழிதல், அநீதி விளைக்கப்பட்டவனின் பிரார்த்தனை, குடும்பம், சொத்தில் ஏற்படும் சிக்கல், சிரமம் ஆகியவற்றில் பாதுகாப்பு தேடுவார்கள். இப்போ நம்ம பயணத்துடைய துஆவை பற்றி நாம் இதற்கு முன்னால் பார்த்தோம். மிக விரிவான துஆ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாகனத்தில் ஏறி உட்காரும் பொழுது அங்கு அல்லாஹ் அக்பர் என்று கூறி பிறகு 3 வாட்டி கூறியதற்கு பிறகு சுப்ஹானல்லதி ஸஹர் லனா என்ற இந்த வசனத்தை ஓதி அதற்கு பிறகு ஒரு நீண்ட துஆ. அதில் அல்லாஹ்விடம் சில விஷயங்களை கேட்பார்கள், சில விஷயங்களுடைய பாதுகாப்பு தேடுவார்கள், சில விஷயத்திலிருந்து தன்னை பாதுகாக்குமாறு அல்லாஹ்விடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்வார். அதை தான் இங்கும் என்ன அடுத்த ஹதீஸ்ல வருவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 4 விஷயங்கள்ல பொதுவாக பயணத்தில் இருக்கும் பொழுது பாதுகாப்பு தேடுவார்கள். அதில் என்ன? குறிப்பாக பயண சிரமங்கள், எல்லா விதமான சிரமங்கள். நாம் எந்த ஒரு காரணத்திற்காக பயணம் மேற்கொள்கின்றோமோ, நம்முடைய வேலைக்காகவோ, நம்முடைய தொழிலுக்காகவோ, அல்லது ஒரு சிந்திப்பதற்காகவோ, வேறு எந்த ஒரு விஷயத்திற்காக சென்றாலும், அது வணக்க வழிபாடுக்கு செல்லக்கூடிய உம்ரா மற்றும் ஹஜ்ஜாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், அந்த பயணம் என்று பார்த்தாலே எவ்வளவு சலுகையாக இருந்தாலும், எவ்வளவு வசதியாக இருந்தாலும் அது சிரமம் இருக்கும் தான். மனிதனுக்கு களைப்பு ஏற்படும் தான். அப்படிப்பட்ட சிரமத்திலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாப்பாயாக. அதே போல திடீர் ஆபத்துகள் ஏற்படுவதிலிருந்தும் என்னை பாதுகாப்பாயாக. அதே போல இருப்பவை அழிதல், நம்மிடம் இருக்கக்கூடிய நம்முடைய உடல் ஆரோக்கியம், நம்முடைய ஆஃபியத்தான வாழ்க்கை, அதே போல நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய பொருட்கள், அதே போல நம்முடைய குடும்பம், இது அனைத்தும் என்ன? திடீரென்று அழியக்கூடிய விஷயத்தின்றும் பாதுகாப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடுவார். இப்போ பயணத்தில் துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். பயணத்தில் நாம் இருக்கும் பொழுது மனிதன் எவ்வளவு முடியுமோ அல்லாஹ்விடம் தனக்காக துஆவை அவர் கேட்டுக்கொள்ள வேண்டும். சில விஷயங்களிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். அதே போல இந்த தலைப்புடைய கடைசி ஹதீஸ் அபூதாவுதில் வரக்கூடிய இந்த ஹதீஸும் ஹசன் தரத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஹதீஸாக இருக்கின்றது. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அவர்களுடைய அமல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பயணத்தை மேற்கொள்வார்கள் என்ற அந்த அமலை பிராக்டிக்கலாக இங்கு காண்பிக்கின்றார்கள். அலி இப்னு ரபியா என்று சொல்லக்கூடியவர், அவர்கள் தாபிஈ அறிவிக்கிறார், நான் அலி பின் அபி தாலிபை நான் பார்த்தேன். அவர்களுக்கு முன்னால் வாகனம் கொண்டு வரப்பட்டது. அவர் அந்த வாகனத்துடைய ஏறுவதற்காக கால் வைக்கும் பொழுது பிஸ்மில்லாஹ் என்று சொன்னார்கள். ஏறி அந்த வாகனத்தின் மீது உட்கார்ந்து முழுமையாக அமர்ந்து விட்டார்கள் பொழுதே அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஸஹர லனா ஹாதா வ மா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் என்று இந்த துஆவை கூறினார்கள். பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று 3 தடவை அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதே போல அல்லாஹ் அக்பர் 3 தடவை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். அதற்கு பிறகு இந்த துஆவையும் கூறினார்கள். சுப்ஹானக இன்னி ஸலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி இன்னஹு லா யக்ஃபிரு ஸுனூப இல்லா அன்த. நீ பரிசுத்தமானவன், நான் தவறு செய்து விட்டேன், நான் அநியாயம் செய்து விட்டேன், நான் உன்னிடம் மன்னிப்பை நான் கோருகின்றேன், ஏனென்றால் உன்னை தவிர மன்னிக்கக்கூடியவன் யாரும் இல்லை என்று இந்த துஆவை ஓதியவுடனே சிரித்தார்கள். இந்த துஆவை முடிந்தவுடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி சிரிக்கிறார்கள், புன்னகைக்கிறார். அங்கு இருந்த தாபிஈன்கள், அவங்களுடைய மாணவர்களும் அவங்க கூட இருந்த கேட்டார்கள், அமீருல் முஃமினீனே, எந்த விஷயம் உங்களை சிரிக்க வைத்தது? எதை கொண்டு நீங்கள் புன்னகைத்தீர்கள்?
அப்பொழுது அலி ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅல கமா ஃபஅல்து ثم ضحك. நான் என்ன செய்தேனோ அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததை நான் என்னுடைய கண்களால் பார்த்தேன். பிறகு அவர்கள் சிரித்தார்கள், எப்படி நான் சிரித்தேனோ. அதற்கு நாங்கள் கேட்டோம், யார் சஹாபாக்கள் கூறுகின்றனர், நாங்கள் கேட்டோம், யா ரசூலல்லாஹ் மின் ஐயி ஷைஇன் ضحكت, எந்த விஷயத்தை கொண்டு நீங்க சிரிச்சீங்க, புன்னகைத்தீர்கள் என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்ன ரப்பக சுப்ஹானஹு யஅஜபு மின் அப்திஹி, நிச்சயமாக உங்களுடைய இரட்சகன் பரிசுத்தமானவன், அவன் மிகவும் சந்தோஷம் அடைகின்றான் ஒரு மனிதன் அவனிடம் பாவ மன்னிப்பு தேடும் பொழுது. ஒரு அடியான் தன்னுடைய இரட்சகனிடம் பாவ மன்னிப்பு தேடும் பொழுது அவனுக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருக்கின்றது, அதை விரும்புகின்றான், அவன் அதை கொண்டு வேறுபடைந்ததனால நான் இந்த வார்த்தை கூறுகின்றான், அல்லாஹும்ம ஃபிர்லி துனூபி, யா அல்லாஹ் என்னுடைய இரட்சகனை என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யஅலமு அன்னஹு லா யக்ஃபிரு துனூப கைரி, அவனுக்கு தெரியும் என்னை தவிர அவனுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் யாரும் இல்லை என்ற நபி அல்லாஹு தஆலா கூறினார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். பாருங்க, சஹாபாக்கள் எப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சிறிய அமல்களை பதிவு செய்கிறார். இப்போ நம்ம ஏறி உட்காரும் பொழுது இங்கு பார்க்கக்கூடிய இந்த ஹதீஸும் இந்த 2 ஹதீஸும் இதற்கு முன்னால் ஹதீஸிலும் வந்திருக்கக்கூடிய அனைத்து விஷயம் பார்க்கும் பொழுது துவா அதிகமாக அல்லாஹ்வினை நினைவு கூற வேண்டும். அதை நாம ஒவ்வொரு துவாவை சொல்லலாம், அல்லது முழுமையா இல்லாத துவாக்களை நம்ம சொல்லலாம். ஆனால் முக்கியமான விஷயம் என்ன, பயணத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வை நினைவு கூறுவது, திக்ர் செய்வது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எந்த வாகனத்தை நமக்கு வசப்படுத்தினானோ, நீண்ட பயணத்தை அல்லாஹ் இலகுவாக ஆக்கினானோ அவனை புகழ்ந்த வண்ணமாகவும் அவனிடம் பாவ மன்னிப்பு தேடி வண்ணமாகவும் அவனிடம் இந்த பயணத்துடைய எல்லா விதமான நன்மைகளும் நாம தேட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த காட்டி தந்த ஒரு அதர்வு, ஒரு மரபாக இருக்கின்றது. இப்போ சஹாபாக்கள் பாருங்க, சிரித்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களால் கண்ணீரை வடித்த விஷயத்தை அனைத்துமே பதிவு செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க என்றால் யோசிச்சு பாருங்க. பெரிய விஷயம், கொள்கை ரீதியான விஷயங்களை, கொள்கை ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, மறைமுகமாக ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்தை எப்படி அதில் அவங்க அலட்சியப்படுத்தி இருப்பாங்க. சின்ன விஷயத்தை சொல்றாங்க, நான் எப்படி செஞ்சு அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே போல இதற்கு முன்னாலும் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹுடைய சம்பவம் நமக்கு வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உது செஞ்சாங்களோ அதே மாதிரி நான் உங்களுக்கு உது செய்து காண்பிக்கிறேன் என்று முழுமையாக பிராக்டிக்கலாக காண்பித்தார். இப்படி எண்ணற்ற ஹதீஸுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்தது போலவே சஹாபாக்கள் செய்தார்கள் என்று அவர்கள் சான்று புகரக்கூடிய ஹதீஸ்கள் பார்க்கும். இப்போ நம்முடைய வாழ்க்கை, குறிப்பாக பயணத்தில் கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்கள், நாம் பயணம் மேற்கும் பொழுது அல்லாஹை நினைப்பதும், அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதும், பிறகு நம்முடைய பாதுகாப்பும், நம்முடைய குடும்பத்துடைய பாதுகாப்பையும் நாம அல்லாஹிடம் கேட்க வேண்டும். அதே போல் நம்முடைய தேவைகளை அல்லாஹிடம் பயணத்தில் முறையிடும் பொழுது, மனிதன் சிரமத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹு தஆலா அவனுடைய துஆவை அங்கீகரிக்கின்றான். ஆனால் துஆவுடைய நிபந்தனை இதற்கு முன்னால் நாம் பார்த்தோம். துஆவுடைய நிபந்தனைக்கு மிக முக்கியமானது ஹலாலான பொருளாதாரத்துடன் நாம் வாழுவது. ஹலாலான அனுமதிக்கப்பட்ட பொருளாதாரத்தை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டான் என்றால் அவனுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். இல்லை, அவன் எவ்வளவு மோசமான நிலையில் தள்ளப்பட்டாலும், இயலாமையில் தள்ளப்பட்டாலும், அவனுடைய வாழ்க்கையில ஹராமான விஷயத்தில் அவன் ஈடுபாட்டு வைத்து கொண்டு ஹராமான பொருளாதாரத்தை திரட்டக்கூடியவனாக இருந்தான், அவன் கத்தனாலும் கதறினாலும் அழுதாலும் என்னவா செய்தாலும் அவனுடைய துஆ அங்கீகரிக்கப்படாது. அப்போ ஒரு மனிதன் ஹராமான வாழ்க்கையில் வாழ்ந்து அவனுடைய துஆ அவனுக்கே ஏற்றுக்கொள்ளப்படாதனா அவன் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய துஆ என்னத்தை ஏற்றுக்கொள்ளப்படும்? அதுவும் என்ன செய்யறோம், மனிதனுக்கு தெரியும் அவன் வட்டியை வாங்கிட்டு இருக்கான், அவங்ககிட்ட போயிட்டு என்ன செய்யறாங்க மக்கள், துஆ செய்யுங்க, அவனுடைய துஆவை அவனுக்காக ஏற்றுக்கொள்ளப்படாது. ஹராமான விஷயங்கள்ல இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது ஹராமான உணவு, ஊட்டக்கூடிய ஆடை, அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தை என்ன ஹராமான விஷயத்தை எடுத்துக்கொள்றான்னா அவனுடைய துஆ அவனுக்கே ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மனிதன் சொல்லக்கூடியவன் அவனிடம் போயிட்டு வெறும் ஒரு பாவனை பேச்சுக்காக என்ன செய்யறான், சந்தித்த உடனே துஆ செய்யுங்க சொல்லிட்டு வரான். நம்ம யோசிக்கக்கூடியதாக இருக்கும். ஆக
பயணம் எவ்வளவு கடமையாக இருந்தாலும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியர்களே, துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நிபந்தனை நம்முடைய பொருளாதாரம், வாழ்வாதாரம், நம்முடைய அனைத்து விஷயம் ஹலாலான முறையில் அனுமதிக்கப்பட்ட முறையில் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பயணித்தார்களோ, எந்த ஒழுக்கத்துடன் கொண்டு பயணித்தார்களோ அந்த ஒழுக்கங்களையும் அந்த துஆக்களை பேணக்கூடியவர்களாக நம்முடைய பயணத்தை நாம நடக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுத்து அருள்வானாக.